வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் உங்களுடைய லோ சிசி பைக்கில் நல்ல ஒரு பெரிய லாங் ட்ரைவ் போகணுன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லாமல் அந்த ஒரு ரைடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த வித சிக்கலும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு ஜாலியாக வரத்துக்கு என்னென்ன பண்ணணும், இல்லாமல் லாங் ட்ரைவ் முன்னாடி நம்மளுடைய பைக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம கூட என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய லோ சிசி பைக்கை எப்படி லாங் ட்ரைவ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வரதுன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சுன்னு ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு எனக்கு ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியை பற்றி பார்ப்போம். அதான் ஹவு டு ப்ரிப்பேர் அவர் வெஹிக்கல் ஃபார் லாங் ட்ரைவ். சப்போஸ் நீங்கள் ஒரு சின்ன லாங் ட்ரைவ், ஆமாம், ஒரு நாள் 2 நாள் ரைட் போகிறேன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே போதும். ஆமாம், நீங்கள் ரைட் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு 2 நாள் முன்னாடியோ போய்ட்டு நீங்கள் பேசிக்காக எல்லா செக்கப்பையும் பார்த்துட்டு இன்ஜின் ஆயில் அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் ஒரு பேசிக்கான சர்வீஸ் பண்ணிட்டாலே போதும். அதுவே ஒரு மோர் தென் எனஃப் தான் ஒரு சின்ன லாங் ட்ரைவ்க்கு. பட் ஆனால் நீங்கள் 1 வீக் ஆர் 5 டே அது மாதிரி ஒரு பெரிய லாங் ட்ரைவ் ஒரு 1000 above கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்கன்றப்ப உங்களுடைய பைக்கை வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே ஒரு வெல் செக் பண்ணணும். மெயினாக அந்த ஜெனரல்லேருந்து இந்த இடத்துல நம்ம என்ன புதுசாக பார்க்கணுன்னு பார்த்தா அந்த ஒரு கேபிள்ஸ். ஆமாம், நம்ம வண்டியில் இருக்க எல்லா கேபிள்ஸையும் நம்ம கரெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா வச்சுக்கலாம், கேபிள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம வெஹிக்கிளில் நிறையவே இருக்கும். அது ஏதாவது ஒன்று அறுபட்டாலோ நம்மளுடைய வெஹிக்கிளோட அந்த ஒரு ரன்னிங் கண்டிஷன்றது நிச்சயமாகவே அஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம அந்த வண்டியில் இருக்க கேபிள்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதான்னு பார்த்து அதை ஒரு விஷயத்தை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு கேபிள் வந்து கொஞ்சம் லோ கண்டிஷனில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு கேபிளை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணியுமே வச்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கேபிள் செக்கப் நம்ம வண்டியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு செக்கப்னு பார்த்தோன்னா நம்மளோட செயின் ஸ்ப்ராக்கெட். ஆமாம், செயின் ஸ்லாங் எப்படி இருக்குது, செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு வரும், அதுக்கடுத்து உங்களுடைய செயின் எதை மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் நீங்கள் ஒரு பெரிய லாங் ட்ரைவ் கிளம்புறீங்கிறப்ப அதுக்கு முன்னாடி அதை பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா நம்ம பேசிக்காக பார்க்குற விஷயங்கள் இன்ஜின் ஆயில் லெவல், டயர், அந்த வண்டியோட சஸ்பென்ஷன், அது சீட்டிங், அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் அப்படியே ஒரு ஜெனரல் சர்வீஸ் கொடுத்ததும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணணும்னு பார்த்தோன்னா அந்த ஒரு பெரிய லாங் ட்ரைவ் கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் லாங் ட்ரைவ் கிளம்புறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து லைட்டாக அது எல்லாத்தையும் ஒரு செக்அப் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி அது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சேஃப்டி வெரிஃபிகேஷனுக்காக நம்ம அதை எல்லாத்தையும் செக்அப் பண்ணிக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயம். பிரேக்ஸ் அது மாதிரி ஜெனரலாக பார்க்குற எல்லா விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக அதையே இந்த இடத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிரேக் ஷூ இருக்குன்னா வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் போயிட்டு வர கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக அது இருக்கிற மாதிரி இருக்கணும். அது நடுவில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு இக்கட்டை ஏற்படுத்தும். அது என்ன பார்த்தோன்னா, திடீர்னு ஏதோ ஒரு மொழி தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் பிரேக் ஷூ மாற்றணுன்றப்ப அது நீங்கள் எங்கே போய் ஸ்பேர் வாங்கணும்னு தெரியாது, அதை யார்கிட்ட கொடுத்து மாட்டணும்னு தெரியாது, அவங்க ஒழுங்காக மாட்டுறாங்களான்னு தெரியாது, அது இல்லாமல் அதில் என்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதே நமக்கு புரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய லாங் ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உள்ளூர்லேயே எல்லாத்தையும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு விஷயமாகவே இருக்கும். சரி, ஓகே, ஓவரலாக வண்டியை எப்படி நம்மளுடைய லாங் ட்ரைவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நம்ம ஜெனரலாக பார்க்க வேண்டிய எல்லா சர்வீஸும் பார்த்துட்டு நம்மளுடைய அந்த ஒரு கேபிள்ஸ் அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் இது மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வச்சுங்களா, உங்களுடைய வண்டியில் வேறு என்ன ஆல்ட்ரேஷன்ஸ், அதான் ஒரு சில விஷயங்கள் கேஜெட்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மஸ்ட் ரெக்கமெண்டட் ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜிங் வித் அந்த ஒரு ஹோல்டரோட மாட்டிருங்க. ஆமாம், உங்களுக்கு வெளியூரில் போகிறீங்கிறப்ப மற்றவங்க கிட்ட இப்போ ரூட்டு கேட்டு போகிறத விட நம்மளுடைய கூகுள் மேப் பார்த்து போகிறதுக்கும், அது இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் உங்களுக்கு தேவைப்படும். அது இல்லாமல் அதிலே உங்களுக்கு சார்ஜும் பண்ணிக்கலான்றப்ப நிச்சயமாக லாங் ட்ரைவ் போகிறீங்கப்போ உங்கள்கிட்ட ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு போடுறீங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே நல்ல பிராண்டடாக நல்ல குவாலிட்டி உள்ளதாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டராகவே இருக்கும். கம்மி ரேட்டில் கிடைக்கும், சும்மா கிடைக்கிறத போட்டிங்கன்னா அது போட்டதுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர்ஸில் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மாடல்னு பார்த்தோன்னா, இது ஒன்றும் ஸ்பான்சரும் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். போபோவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டரில் எனக்கு பெட்டராகவே தெரியுது. நான் இன்னும் கூட அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ்லையும் சரி, அந்த ஒரு எலக்ட்ரானிக் வைஸ்லையும் சரி. அதுக்கடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆட் ஆன் என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்து உங்களுடைய வண்டியை பொறுத்து. சப்போஸ் உங்கள் வண்டியில் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் ட்ராவல் பண்ணிடலான்றப்ப இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. பட் ஒரு சில வண்டியெலாம் இப்போ வந்து ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் டியூன்டான சீட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஸ்பாஞ்சினஸ் இருக்கிறதுல. அதை மாதிரி சீட்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்சினஸோ இல்லை இந்த ஒரு இப்போலாம் புதுசாக ஜெல் டைப் சீட்டு அது மாதிரி ஒரு சில ஆடட் ஆன்லாம் விற்குது. அதை மாதிரி ஏதாவது
சின்னதாக ஒரு கேஜெட்டை வாங்கி நீங்கள் அந்த ஒரு சீட் கூட வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறீங்கன்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபான சீட் இருந்தால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. அந்த ஒரு பேக் பெயின் வந்து உங்களை வண்டியை கண்டினியூஸாக ஓட்ட விடாமல் தடுக்கும். பட் நீங்கள் அது மாதிரி நல்ல ஒரு குஷனிங் சீட்டோட போகிறீங்கிறப்ப அது ஓரளவுக்கு உங்களுக்கு லாங் ட்ரைவில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள்னஸை கொடுக்குன்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீட்டிங்லேயும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஓரியன்டாக அந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்டோரேஜ் யூட்டிலிட்டிஸை ஃபில் பண்ணுற மாதிரி அந்த சிலிண்டர் ரேக் ஃபிக்ஸ் பண்ணுறதோ, பின்னாடி அந்த பேக் வைக்கிறதோ, இல்லை நீங்கள் ஒரு பையை வச்சுட்டு ரோப் மூலமாக டைப் பண்ணிட்டு போகிறீங்களா, அது வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்லேயே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக் எடுத்துங்க. அதில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஸ்டோர் பண்ணிட்டு பின்னாடி நார்மலாகவே அந்த ஒரு ரோப் வச்சு டைப் பண்ணிட்டு போயிடலாம். பட் நான் கொஞ்சம் சேஃபாக இல்லை நிறைய பொருள் வச்சு போகணுன்றப்ப நீங்கள் சாண்டில் பாக்ஸ் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் போகலாம். அது ஒன்று எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன். பட் ஆனால் இது அஃபோர்டபுளாகவும் இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லைட்டிங். ஆமாம், லைட்டிங் வந்து நிச்சயமாக என்ன கேட்டிங்கன்னா பண்ணணும். அதுவும் சேஃப்டி அண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் மாட்டும் கிடைக்குதேன்னு ரொம்ப ஓவர் பிரைட்டான லைட்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய வண்டி அண்ட் உங்களுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டிக்கு போதுமான ஒரு பிரைட்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு லைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாக் லேம்ப்ஸ், ஒரு செட் ஃபாக் லேம்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் லைட்டே இல்லாத ரோட்டில் ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இடத்துல நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி லாங் ட்ரைவ் வந்து தெரியாத இடத்துல நைட் டைமில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் லைட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ஓவர் பிரைட்டான லைட்ஸையும் ஆட் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் பிரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட் ஆஃப் ஃபாக் லேம்ப்ஸ் உங்களுடைய வெஹிக்கிளுக்கு ஆட் பண்ணிங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கூட எடுத்துகிட்டு போகணுன்றதை நம்ம பார்க்கணும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய வண்டியில் ஒரு சில கேபிள்ஸ் இருக்கும். அந்த கேபிள்ஸ் வந்து நீங்களே ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு செட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், இப்போ கிளச் கேபிள் அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிள் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கையிலேயே ஒரு செட்டு எடுத்துகிட்டு போயிட்டால் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சப்போஸ் கட் ஆகிடுச்சுன்னா, கட் ஆகாது நான் சொல்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அதேமாரி சப்போஸ் ஏதாவது ஒரு கேசஸில் கட் ஆகுதுன்றப்ப நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்கள் கையிலே இருக்குன்றப்ப நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் தேடி அலைய தேவையில்ல. சப்போஸ் ஒரு மெக்கானிக்கே கிடைச்சா ஈஸியாக கிடச்சிருவாங்க. அதுமாரி கூட நீங்கள் மாற்றிட்டு போயிடலாம். இல்லை என்னடே மாற்ற முடியினாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாற்றலாம். பட் கரெக்டாக பண்ணணும். நானே மாற்ற போகிறேன்னு எதுவும் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுவும் திரும்பி அருந்துடும். அதுக்கடுத்து இந்த செயின் லூப்பு, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில லூப் திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் உங்கள் வெஹிக்கிளுக்காக. அந்த ஒரு சில மூவ்மெண்ட் பார்ட்ஸ்லாம் நீங்கள் லூப் பண்ணுறதுக்காக ஒரு சில லூப்ரிகன்ட்ஸ் நீங்கள் உங்கள் வண்டியிலே வச்சுருக்கணும். செயின் லூப்பும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சம் கிலோமீட்டர்ஸ் ஒரு 500 to 700 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் செயினை லூப் பண்ணிட்டால் நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இந்த நீங்கள் கேரி பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோன்னா ஒரு பஞ்சர் கிட்ட. ஆமாங்க, நிச்சயமாக இப்போ வர எல்லா வெஹிக்கிளுமே ஒரு டியூப்லெஸ் ஆப்ஷனாக தான் இருக்குது. இதை பஞ்சர் போடுறதுன்றது ஒரு நிச்சயமாக ஒரு ஈஸியான விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தை நீங்களே பண்ணிக்கலான்றப்ப, சப்போஸ் நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்றப்ப ஏதாவது ஒரு இடத்துல பஞ்சர் ஆகுதுன்றப்ப அதை நீங்களே பார்த்து பஞ்சர் போட்டுக்கலாம். அதனால் நிச்சயமாக ஒரு பஞ்சர் கிட் எடுத்துங்க. அது கூட நீங்கள் எப்படி பஞ்சர் போடணுன்றதையும் ஒரு அளவுக்கு நல்லா கற்றுக்குங்க. இடகுலமாக போட்டிங்கன்னா அந்த பஞ்சர் வந்து சின்ன விஷயம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், க்ளவ், இது மாதிரி விஷயங்கள்லாம் மேனட்ரி. ஹெல்மெட்லாம் எனக்கு கேட்டால் மேனட்ரி, அதை நீங்கள் நிச்சயமாக எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ரைடிங் கேஸுன்றது ஒரு நல்ல விஷயம் இருக்கணும். பட் இல்லைனா ரெயின் கோட் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு அதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும், நல்லா இருக்கும். அது இல்லாமல் ரைடிங் க்ளவ் முடிஞ்ச அளவுக்கு போட்டுங்கப்போ. எனக்கு க்ளோல்டான கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வண்டியோட ஓட்டிகிட்டே இருக்குங்கப்போ அந்த ஒரு கை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அந்த க்ளவ் இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு பெட்டராக உங்களால் ரைட் பண்ண முடியும். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா ஒரு சில சின்ன சாப்பாட்டு ஐட்டம் கூட எடுத்துக்கலாம். ட்ரை டைப்பு. ஆமாம், நீங்கள் அதுக்குன்னு போய் ரொம்ப ஹெவி பண்ணுறக்கூடாது. உங்கள் ஒரு வெஹிக்கிள் லக்கேஜ் வந்து கொஞ்சம் எல்லாம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பாடு ஐட்டம்லாம் போகிற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா சாப்பாடும் நீங்கள் வண்டியை வந்து ஓவர்லோட் பண்ண உங்கள் வண்டிக்கான ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜஸை கொஞ்சம் லைட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கணும். சரி, ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா பிரேக் பீடியர். அது என்ன பிரேக் பீடியர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹையர் சிசி ஹையர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கிறப்ப அதுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்லி ரெஸ்ட்டு கொடுக்கணுன்ற அவசியம் தேவையில்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேசிவான கிலோமீட்டர்ஸை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்லேயே முடிக்கலாம். பட் லோ சிசி லோ கேப்பபிள் வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் சம் ஃப்ரீக்வெண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஆஃப்டர் ஒரு ரெஸ்ட்
ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் கன்ஃபார்ம்லி. ஏன்னா வச்சுக்கலாம், இப்போ சப்போஸ் ஒரு 125cc ஏர் கூல்டு இன்ஜினுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸுக்கு ஒன்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லாமல் ஒரு சிசி, இப்போ ஒரு 100cc அது மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது இல்லாமல் அதை வந்து நான் பாயிண்ட் பை அப்படியே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வச்சுக்கலாம், நீங்கள் ஓட்டுற ரோடு, ஓட்டுற ரைடிங் கண்டிஷன், ஓட்டுற அந்த ஒரு டெம்பரேச்சர் கண்டிஷன் பொறுத்து அந்த ஒரு விஷயங்கள் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குன்றதுனால நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் கிலோமீட்டர்ஸுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஏர் கூல்டு இன்ஜினாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் இல்லை 30 to 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த வண்டிக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகும். அது எவ்வளோ ரெஸ்ட்டு ப்ரோ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பைக்கோட சிசி அண்ட் உங்களுடைய பைக்கோட அந்த ஒரு கூலிங் சிஸ்டம்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கமெண்ட்லேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் வச்சுங்க. பாய், see you later.